Hi friends, welcome to Live Art Chennai. This is Mr. Srinivas. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ட்ரஸ் திவ்ய பாரதியோட போர்ட்ரேட் தான் வரைய போகிறோம். ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஜிவி பிரகாஷோட பேச்சுலர் மூவியோட ஹீரோயின். இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ஹீரோயின். நீங்கள் இவங்கள பற்றி ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வுட்லெஸ் கிராஃபைட் பென்சிலில் தான் நம்ம பண்ண போகிறேன். ஸோ அதை யூஸ்வலாக நீங்கள் நம்ம அந்த ஐக்கு வந்து ஒரு லைன் போட்டுட்டு, ஸோ ஐ வந்து ஹரிசாண்டலாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் லைன் போட்டுட்டு, ஸோ லெஃப்ட் சைடு ஐலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் சைடோட ஐயோட பாட்டம் அண்ட் மேலே அந்த டாப் லைன் வரைஞ்சிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் ஐ வரையும் போது அது கரெக்டான டிஸ்டன்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வரையணும். ஸோ அதுக்கு என்னென்னா, இப்போது நான் ஐக்கு பக்கத்தில் இருக்க அந்த நோஸோட பிரிட்ஜ் லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டைம் லேப்ஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ இதை ஃபாலோ பண்ணி ஐபால் வரைஞ்சிட்டு கீழே அப்படியே நான் அதை ஃபைன் டியூன் பண்ணிக்கிறேன். ஸோ ஐயை ஃபாலோ பண்ணி அந்த மேலே இருக்க ஐலீட் லைனு, கீழே அந்த பாட்டம் லைன், ஸோ அந்த நோஸோட பிரிட்ஜ் வரைஞ்சிட்டேன். பிரிட்ஜ் வரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு அந்த ஒரு டிஸ்டன்ஸ் கிடச்சிது, ஒரு ஐக்குமான கேப்பு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஐஸ் வந்து வரைஞ்சாச்சு. அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வரைஞ்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எது க்ளோஸாக இருக்கோ அதை வரைஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அக்யூரசி வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு நோஸ் வரைஞ்சிக்கலாம். நோஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐயோட எட்ஜ் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ அதை கரெக்டாக வரைஞ்சிட்டு அந்த நோஸோட பாட்டம் நான் வரைஞ்சிக்கிறேன். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் புரியும், ட்ராயிங் ஓரளவுக்கு அது தெரியணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அந்த லிப்ஸ் வரைஞ்சேன். லிப்ஸோட நோஸ்லேருந்து வர அந்த லைனு, ஸோ அந்த ஐ வால்லேருந்து அந்த கரெக்டாக அந்த ஐலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றதை நம்ம லிப்ஸை மார்க் பண்ணி அப்புறம் லிப்ஸை வரைஞ்சிக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் பக்கத்தில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது அதை மார்க் பண்ணி அதை வச்சு தான் நம்ம அப்படியே நெக்ஸ்ட் வரைஞ்சோன்னா ஈஸியாக இருக்கும். ட்ராயிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஷேடிங் பண்ணும்போது கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. இப்போ அப்படியே அவுட்டர் பாருங்கள், நோஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு, அந்த லிப்ஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கான ஷேப்பை மார்க் பண்ணி, ஸோ அப்படியே நான் அவுட்டர் ஃபார்ம் வரைஞ்சிக்கிறேன். இப்போ கொஞ்சம் சிலதெல்லாம் நம்ம அந்த நெக்கு, அந்த ஹேரிங்லாம் வரைஞ்சிட்டு ஹேர்லாம் கொஞ்சம் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸோட ப்ரொப்போர்ஷன் அந்த அனாட்டமி கரெக்டாக வந்துட்டாலே அதுக்கப்புறம் இது பண்ணி இப்போ ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக எப்பவுமே ஒரு ஃபைனல் அவுட்லைன் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம அந்த கிராஃபைட் ஸ்டிக்லே ஈன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு பென்சில் இருக்கும். இது சார்கோல் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதை வச்சு ஒரு ஃபைனல் அவுட்லைன் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே எரேஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே சேம் ஃபார்மேட்டே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சில கரெக்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். இதுக்கப்புறமும் நம்ம வந்து சில ஃபைன் டியூன்லாம் பண்ணுவோம்.
அப்படியே ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி ஃபைனல் அவுட்லைன் சில கரெக்ஷன்ஸ்லாம் அப்படியே பண்ணிகிட்டே வரும்போது இப்போ நான் வரைகிற மாதிரி நீங்களும் வரைய பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஈஸியாகவும் இருக்கும், நல்லா அழகாக வரும். ஆக்சுவலாக இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்டில் கொஞ்சம் சேஃபான மெத்தடு நான் கண்டுபிடிச்சது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம அந்த ஃபைனல் அவுட்லைன் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபைனல் அவுட்லைனுக்கு அப்புறம் நம்ம யூஸ்வலாக நம்ம எரேஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த தேவையில்லாத லைன்ஸ்லாம் நம்ம எரேஸ் பண்ணிடலாம். எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிராஃபைட் ஸ்டிக்லேயே உங்களுக்கு வந்து ஈன்னு போட்டிருக்கோம். அந்த பென்சிலை வச்சு நம்ம பண்ணலாம். ஆக்சுவலாக பென்சில்னால் இது வுட்லெஸ், அதாவது வுட்லெஸ்னால் உடன் கேஸ் பண்ணி நம்ம பென்சில் வரும். இது உடன் கேஸ் பண்ணது கிடையாது, டேரெக்டாகவே கிராஃபைட் தான், மேலே பேப்பர் சுற்றிருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், சில இடத்துல அந்த லைட்டிங் மட்டும் விட்டுட்டு, ஸோ டார்க் எங்கெல்லாம் இருக்கோ டார்க்கு டேரெக்டாகவே நான் வந்து ஷேடிங் பண்ணிடுறேன். இதை பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக அந்த ஒரே ஒரு பென்சில் வச்சு தான் பண்ணுறேன், வேறு எந்த பென்சிலும் யூஸ் பண்ணல. ஸோ ஒரே பென்சிலை வச்சு அதுலேயே லைட்டு டார்க் எல்லாமே பண்ணிக்கிறேன். கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்களோட ஹேர் தான் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஹேர் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ அப்படியே இந்த பக்கம் ஹேர் நம்ம வரையும் போது அது சேம் தான், ஒரே பென்சில் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த பென்சிலை வச்சு லைட்டு டார்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு
இப்போ ஐப்ரோ வந்து நான் ஷேடிங் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சென்ஸ் வந்து எங்கெல்லாம் ரொம்ப டார்க் அதிகமாக இருக்கோ அந்த பார்ட்லாம் முதல்ல நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஐயோட லைன்லாம் வரைஞ்சிட்டேன். இப்போ மேக்ஸிமம் எங்கெல்லாம் நீங்கள் டார்க் வருமோ அங்கெல்லாம் கொஞ்சம் அதை கவர் பண்ணிவிட்டு டூபி பென்சில் வச்சு இப்போ நம்ம அங்கே எங்கெல்லாம் ஷேடிங் வருமோ அங்கெல்லாம் நம்ம லைட்டாக ஒரு மிடில் டோர் மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து ஸ்மச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நோஸுக்கு கொஞ்சம் டார்க் இருக்குது, அதை வந்து கொஞ்சம் 8B வச்சு பண்ணிவிட்டு மீதி அந்த நோஸ்க்கு மேலாம் 2B வச்சு டார்க் பண்ணிக்கலாம். அந்த கண்ணுக்கு கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 2B அண்ட் 8B லைட்டாக நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ கம்ப்ளீட்டாக எங்கெல்லாம் தேவையோ நம்ம அங்கே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம ஸ்மூத் பண்ணிக்கலாம். அதே 2B வச்சு நம்ம தேவையான இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப டார்க் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்மச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் சேம் பென்சிலை வச்சு அதிலேயே நீங்கள் திரும்ப திரும்ப ஓவர் ஷேடிங் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதிலேயே டார்க் லைட்ஸ் வந்து நமக்கு தேவையானது வந்துடும். சில டைம் வந்து உங்களுக்கு ஷேடிங்கே கூட வந்து அந்த கேரக்டரை மாற்றுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸுக்கு வந்து 4B யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த பென்சில் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா HP இருக்கும், 2B இருக்கும், 4B, 6B அண்ட் 8B அண்ட் EE அந்த பென்சில் தான் இருக்கும். மோஸ்ட்டு நம்ம அந்த ஹேர் பார்ட்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே கொஞ்சம் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேமை லிப்ஸ் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ஃபேஸோட ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த கம்மல் வரைஞ்சிட்டு நம்ம லைட்டாக அந்த ஷேடிங் அந்த நெக்குக்கு கீழே இருக்கிற டார்க்கெல்லாம் வரைஞ்சிக்கலாம். இந்த நெக்கெல்லாம் வரைஞ்சிட்டு அப்படியே அந்த சாரீ அப்புறம் ஜாக்கெட் அதெல்லாம் வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் சாரீ சைடில் வந்து ரொம்ப டீட்டெயிலிங் பண்ண விரும்பலை. ஸோ இதுவே நம்ம ஃபேஸ் அண்டு மற்றதுக்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த நெக் ஏரியாலாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அந்த ஹேர்லாம் கொஞ்சம் உள்ளே வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஐபால் வரைஞ்சிக்கலாம். ஐபால் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நிறைய டச்சப் ஒர்க்லாம் இருக்குது. ஐபாலுக்கு பார்த்திங்கன்னா அந்த டபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு பென்சில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ சின்ன கரெக்ஷன்ஸு அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ இன்னுமே கூட நம்ம இன்னும் ஃபைன் டியூன் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எண்ட் ஆஃப் த செஷனுக்கு வந்தாச்சு. ஸோ ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி சிலதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி சிலதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது திரும்பி சிலதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக நம்ம பென்சில் ஸ்டிக்கில் யூஸ் பண்ணியிருக்கேன், வுட்லெஸ் பென்சில் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்டேட் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.